பழைய ஏற்பாடுல ஒரு கல் தூணை நிற்க வச்சு, இது உமக்கும் எனக்கும் சாட்சியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். அந்த கல் தூண் இந்த தமிழ்ல வந்து கல் என்ற வார்த்தைக்கு போய் தேடி பாருங்க. நான் நெட்லலாம் பார்த்துட்டேன். இந்த கல் என்ற வார்த்தைக்கு எழுத்து காயில் கல் இந்த 2 எழுத்துடைய சேர்ந்த வார்த்தைக்கு என்ன மீனிங்னா கல்வியை குறிக்குது. இந்த கல் என்ற விஷயம் வந்து கல்வியை குறிக்குது. அப்போ இந்த உலகத்துல எது முக்கியன்றதை அன்னைக்கே பைபிள் எழுதி வச்சுக்குது பாருங்க. இந்த கல்வியை நமக்கு சாட்சியா கொடுத்துக்கிறாரு. காலகட்டத்தில் நம்ம படிக்கணும், இதை விட்டுட்டு நம்ம வேற வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது பைபிள். எப்பா இந்த வேலையை செய்ய, நீ இதை செய்யாத, எனக்கு வந்து கோயில் கட்டுறேன், எனக்கு வந்து கன்வென்ஷன் வைக்கிறேன், எனக்கு நான் பாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன்னு என் மேலே பழிய போட்டு நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்காத. உன்னுடைய கல்வியை நீ கற்றுக்கொள்ளு, உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, உன்னுடைய எதிர்காலத்தை நீ வடிவமைத்துக்கொள் இந்த கல்வியை வைத்து. அதுதான் சொல்லுது. இந்த கல்லை நாட்டுறாங்களே அதுதான் கல்வியை நாம் சாட்சியாக கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு ஒரு ஆதாரமே அதுதான். இந்த உலகத்திலே வாழ்க்கையின் ஆதாரமே இந்த கல்வி தான்.